Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல iluppai samba அரிசி யூஸ் பண்ணி பருப்பு பாயாசம் செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டே பாருங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து iluppai samba அரிசி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். கொஞ்சமா தான் எடுத்துர்க்கேன். இதுவே உங்களுக்கு நிறைய வரும். இது ஒரு 2 hours ஊற வைக்கணும். பாசி பருப்பு வந்து ஒரு half an hour ஊற வச்சா போதும். ஃபர்ஸ்ட் வந்து பாசி பருப்பு ஒரு பாத்திரத்துல நெய் தண்ணி சேர்த்து ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வைக்கணும். இன் பிட்வீன் இந்த iluppai samba அரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இப்போ நம்ம முக்கால்வாசி பாயில் ஆகிட்டுருக்க பாசி பருப்பு வந்து ஒரு குக்கரில் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணணும். கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும். நல்லா இது வெந்து வாசனையாக வரும். அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். பார்த்தாலே எனக்கு தெரியும் எவ்வளோ குக்காக இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி செகண்ட் டைமும் குக் பண்ணணும். நீங்கள் ஓப்பனாகவே வச்சு குக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து தண்ணி ஆட் பண்ணி அகெயின் வந்து குக்கரில் ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் வைக்கிறேன். வச்சும் நீங்கள் பண்ணலாம், எப்படினாலும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் இருக்குல்ல, நெய்யில் வந்து முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாத்தையுமே வறுத்து நம்ம இந்த மிக்சரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து கல்கண்டு சேர்த்தா நமக்கு கல்கண்டு சாதம் மாதிரியும் இருக்கும், அதுவுமே நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போது பாசிப்பருப்பு பாயசம் அப்படிங்கிறதுனால வெள்ளை கரைசல் ஆட் பண்ணி தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். நமக்கு பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து கட்டாயம் கிட்ஸுக்கு வந்து கொடுங்க. ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் நார்மல் பாயசத்துக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸ்லையும் பாயசம் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.